Hi everyone. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹோல் சிக்கனை எப்படி நம்ம ஸ்கின்னை ஃபாஸ்டா ரிமூவ் பண்ணிட்டு அதை ஒரு 8 பீஸா எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஈஸியா கட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம கட் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த கரெக்டான இடத்துல கட் பண்ணா அது டக்குன்னு கட் ஆயிடும் சாஃப்டா. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விங்ஸ்ல இந்த கையில இந்த டிப் பார்ட்டை ரெண்டு சைட்லயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த காலில் அந்த முட்டியை கட் பண்ணணும். அதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டா அந்த முட்டி இருக்கும், 2 முட்டி இருக்கும், அதையும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்கனோட அந்த பின்பகுதி அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி அங்கிருந்து நீங்க அந்த தோலை அப்படியே கட் பண்ணி அந்த கத்தியை வச்சு இழுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த தோல் அப்படியே உறிஞ்சு வந்துடும். ஸோ அந்த கத்தியை வச்சுட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே இழுத்துட்டே வந்தா கடைசியில அதையும் இப்படி உரிச்சு போட்டுடலாம். அதே மாதிரி அதை திருப்பி போட்டு அதே மாதிரி கழுத்துல இருந்து அந்த தோலை அப்படியே கத்தியை வச்சு மேல அப்படியே உரிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுவும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அதையும் உரிச்சு போட்டுடலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் நம்ம கோழியை திருப்பி போட்டுட்டு அந்த கோழியோட முதுகுல அந்த நடுவுல ஒரு சின்னதா ஒரு கட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை நீங்க இப்படி பிச்சு எடுத்தீங்கன்னா போதும். அந்த தோலோட அது அப்படியே பிஞ்சு வந்துடும் பாதி. அப்ப மிச்ச தோலை நம்ம இப்படி ஈஸியா இழுத்து விட்டா அது வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த காலை 2ஆ வெட்டிக்கலாம். அதுக்கு இந்த நடுவுல வச்சு இப்படி சைடா அதை கட் பண்ணி விட்டீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த நடு முள்ளு தனியா வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 கால் தனியா வந்துருச்சு. இப்போ இதுல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு அந்த ஜவ்வெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துட்டு இது உள்ள பாருங்க இந்த ஈரல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதை அப்படியே லைட்டா கத்தியால நீங்க உள்ள வச்சு இது பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் நம்ம கிளீன் பண்ணிடலாம். கையோட கிளீன் பண்ணிட்டு இந்த முள்ளை கூட நம்ம கட் பண்ணி போட்டுட்டா ஸோ இந்த மாதிரி நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இந்த சைட்ல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கூட நம்ம நீக்கிடலாம். எப்பயுமே இந்த காலில் இந்த சைட்ல இந்த கொழுப்பெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அதை பிச்சு போட்டீங்கன்னா இது நீட்டா இந்த கால் பகுதி வந்துடும் நமக்கு. அதே மாதிரி இந்த சைடும் இந்த காலோடது நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுல நிறைய ஒரு கொழுப்பு மாதிரி வெள்ளை வெள்ளையா ஒட்டிட்டு இருக்கும், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால அதையும் இந்த கத்தியால இப்படி பிச்சு பிச்சு விட்டா வந்துடும். ஸோ இது ஒரு காலு. நெக்ஸ்ட் இதுல இந்த தோலெல்லாம் இப்படி பிச்சு எடுத்துடலாம், இருக்கிற தோலெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த விங்ஸ்ல தோல் இருக்கும். ஸோ அப்போ அந்த நீட்டிட்டு இருக்கிற தோலை அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கத்தியால அப்படியே இழுத்தோம்னா அப்படியே அதுவும் வந்துடும். ஸோ இப்போ பாருங்க இந்த சைடும் அந்த சைடும் எல்லா தோலும் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கொஞ்சம் தனியாக நிற்கும். இப்படி அந்த இடத்த நீங்க பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் திருப்பி வச்சு அதே மாதிரி இந்த கையால் அப்படி இழுத்தீங்கன்னா அந்த தோலும் இப்படி வந்துடும். கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்தா வந்துடும். நெக்ஸ்ட் கழுத்தை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கழுத்துல இந்த சைட்ல இப்படி ஒரு கட் அப்படி ஒரு கட் பண்ணிட்டு இந்த கழுத்தை இப்படி நடுவுல பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்தா அந்த கழுத்து வந்துடும். அப்புறம் இருக்கிற அந்த பிரெஸ்ட் பகுதியை 2ஆ இப்படி கட் பண்ணிக்கலாம் நடுவுல வச்சு. இப்போ அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம நீக்கிடலாம். அப்படியே கட் பண்ணும் போதே நம்ம சைட்ல அதை கிளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா வேலை மிச்சம். அதனால அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே நீக்கிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ இந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துல சைடில் அப்படியே ஒட்டிட்டு நிற்கும். அது எல்லாமே நம்ம பிச்சிடலாம். பிச்சுட்டு அந்த நரம்பு மாதிரி நூல் நூலா நிற்கும், அதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால அதெல்லாம் அப்படி பிச்சு போட்டுட்டு இந்த முன்னாடி கழுத்தோட ஃபர்ஸ்ட் பகுதியை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு போட்டுடலாம். இப்போ பாருங்க இது 4 பீஸு. இந்த 4 பீஸை நம்ம எப்படி 8 பீஸா மாற்றலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சு கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த முட்டி 2ஆ கட் ஆகிடும், இந்த வெள்ளை முட்டி. ஸோ அதுதான். ஸோ அந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்கும், அதை கரெக்டாக நம்ம பார்த்துட்டோம்னா சாஃப்டாக கட் ஆகிடும், நம்ம ஹார்டாக அடிக்க தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை கலரில் இந்த எலும்பு இருக்கும், முள். அதையும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சாஃப்டாக வந்துடும். ஸோ அதுதான் 8 பீஸாக கட் பண்ணுறது. அந்த வெள்ளை கலர் முள்ளை பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 4 வந்து 8 பீஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஈஸியாக நம்ம வந்துட்டு 5 மினிட்ஸில் நோ எடிட்டிங் நான் வந்துட்டு அப்படியே காமிச்சிருக்கேன். எப்படி நம்ம வந்துட்டு 5 மினிட்ஸில் வந்து தோலை உரிச்சு கட் பண்ணி க்ளீன் பண்ணோங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.